நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீரியாடிக் டேபிள் பற்றி சில கேள்விகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசியஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய கேசியஸ் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் ஒரு கேசியஸ் எலிமெண்ட்டு, அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தோம்னாக்கா ஹீலியம் ஒரு கேசியஸ் எலிமெண்ட்டு, அப்புறம் குளோரின் ஒரு கேசியஸ் எலிமெண்ட்டு, அப்புறம் ஃப்ளூரின் இங்கே இருக்க போது அது ஒரு கேசியஸ் எலிமெண்ட்டு. நம்ம ஹீலியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அது ஆர்கான், நியான், ஜெனானு, ரேடான் இது எல்லாமே கேசியஸ் எலிமெண்ட் தான். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டோட்டலாக நமக்கு மொத்த பீரியாடிக் டேபிளில் 11 number of gaseous elements இருக்குது. 11 number of gaseous elements are present in long periodic table. அடுத்த கொஸ்டினும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு gaseous elements பற்றிய கேள்வி தான். The period that contains only gaseous element is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹரிசாண்டலில் இருக்கக்கூடியதான் பீரியட்ஸ். மொத்தம் 7 பீரியட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹரிசாண்டலில் இருக்கக்கூடிய லைனில் இருக்கக்கூடியதுலாம் இப்போ ஹீலியம், இந்த சைடில் ஹைட்ரஜன், இந்த சைடில் ஹீலியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம், சோடியம் இல்லையா, பொட்டாசியம் இப்படி இருக்கும். இப்போ இந்த ஹரிசாண்டலாக வருது பாருங்க, இதுதான் பீரியட்ஸ். இப்போ இது பீரியட் 1, இது பீரியட் 2, இது பீரியட் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 பீரியட்ஸ் இருக்குது. இதில் எந்த பீரியடில் கேசியஸ் எலிமெண்ட் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டுருக்குறாங்க. அப்போ பீரியட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா there are only 2 elements, ஒன்று ஹைட்ரஜனு இன்னொன்று ஹீலியமு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கேசியஸ் எலிமெண்ட்ஸு. அப்போ பீரியட் 1 ஒன்லி ஹேவிங் கேசியஸ் எலிமெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அசர்டைன் அண்டு ரீசனிங் கொஸ்டின். அசர்டைன் அக்கார்டிங் டு மெண்டலீஃப் periodic property of the elements is the function of their atomic masses. Reason: atomic numbers is equal to number of protons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அசர்டைன் பார்த்தோம்னு சொன்னாக்க மெண்டலீஃபுடைய பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸை பேஸாக வச்சு உருவாக்கப்பட்டது, அது சரியானது. கரெக்ட் தானுங்களா? அசர்டைன் இஸ் ட்ரூ. ரீசன் பார்த்தீங்கன்னாக்க அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ரீசன் ஆல்சோ ட்ரூ. ஆனால் ரீசன் does not explain the correct explanation of ascertain. ரீசன் சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. எதுக்கு? அசர்டைனுக்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ஃபில்லிங் பற்றிய ஒரு கொஸ்டின். த சப்செல்ஸ் ஃபில்டு 1 by 1 ஃபார் த 4th பீரியட் எலிமெண்ட்ஸ் ஆர். அதாவது சப்செல் 4th பீரியடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு எப்படி ஃபில் ஆகுது 1 by 1 அப்படின்ற கேள்வி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஆர்டர் டிஃப்ரெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கரெக்டான ஆர்டர் எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருந்தோம். உங்களுக்கு 1s, அதுக்கப்புறம் 2s, 2p, அப்புறம் 3s, 3p, அப்புறம் 3d, அப்புறம் 4s, 4p, 4d, 4f, 5s, 5p, 5d, 5f, அப்புறம் 6s, 7s இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? 6p, 6d, 6d, 6f அதுக்கெலாம் வேலை இருக்கு, வராது. ஓகே, இப்போ நம்ம இப்படி கிராஸில் கோடு போடணும்னு சொன்னால் 6 மார்க் இப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா 4th பீரியடில் கேட்டுருக்காங்க. 4th பீரியட். அப்போ 4th பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம ஹீலியம் ஃபஸ்ட்டு பீரியடு அப்படின்னு சொன்னோம்னாக்கா நியான் 2nd பீரியடு, ஆர்கான் 3rd பீரியடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டான் 4th பீரியட். அப்போ இது 2ல் முடிஞ்சிருக்கும், இது 10ல் முடிஞ்சிருக்கும், இது 18ல் முடிஞ்சிருக்கும். 18 ப்ளஸ் ஒரு எவ்வளோ போடணும், நம்ம ஒரு 18 கூட்டணும்னா இது 36ல் முடிஞ்சிருக்கும். அப்போ 4th பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 36 இருக்க போகுது. இந்த 36க்கு நாம் இந்த மாதிரி ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்க. 4s ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3d ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் 4p ஃபில் ஆகி 5s
இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா தி ஸ்டார்டிங் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் இன் த 6th பீரியட் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆர். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 6th பீரியடில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் எலிமெண்ட் என்ன, லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்டிசியமும் ரேடானும் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் அட்டாமிக் நம்பர்ஸ் பிலாங்கிங் டு தி சேம் குரூப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 எலிமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம ஆன்சரை வச்சுக்கிட்டு அது எப்படி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 12, 20, 4, 38ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சரு. இது எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ மிச்சத்தை ஆன்சர் இல்லைன்றது இதே இதில் போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். முதல்ல நாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம். அப்போ 4, 12, 20, 38 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ரைட். இப்போ இந்த 4க்கும் 12க்கும் இடையில பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 12க்கும் 20க்கு இடையில பார்த்தீங்கன்னாலும் 8 இருக்குது. அதே மாதிரி 20க்கும் 38க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. அப்போ 8, 8, 18 இந்த ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுனால நிச்சயமாக இதுதான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் இதில் நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரேண்டமாக ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு 2 டேலி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதை ஆன்சர்ன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கிற முடியும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1s2 அப்புறம் 2s2. அப்போ s2ல் முடியணும். அப்போ 12க்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க. 1s2, 2s2, 2p6, 3s2. அப்போ இதுவும் s2ல் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதுவும் s2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இந்த சீரீஸில் பார்த்தோம்னு சொன்னாக்க 2. அப்போ இது எல்லாமே ஒரே குரூப்பில் வருதுன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கிற முடியும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா அனாமலஸ் பேர் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா போரான் சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பெர்லியம் இண்டியம் கொடுத்துருக்காங்க. தேர்டு அலுமினியம் கேலியம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து கோபால்ட் நிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ அனாமலஸ் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெண்டலீஃப் இருக்கார் பாருங்கள், அவருடைய பீரியாடிக் டேபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நமக்கு வந்து மாஸை பேஸ் பண்ணி இருந்தது. அப்படி மாஸை பேஸ் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணியிருந்தது. அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தது தான் அனாமலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனாமலஸில் பார்த்தீங்கன்னாக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கான் பொட்டாசியம், கோபால்ட் நிக்கல், டெலூரியம் அயோடின், தோரியம் அண்டு புரோட்டோனியம் இதெல்லாம் வந்து அனாமலஸ் பேர் ரெகார்டிங் த மெண்டலீஃப் உடைய பீரியாடிக் டேபிளில். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா கோபால்ட் நிக்கல் வந்து அந்த அனாமலஸ் பேராக கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நமக்கு ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். அது என்ன கேட்டிருக்கேன்னா நம்பர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அண்ட் 5th பீரியட் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாம் இது பார்த்தோம். ஃபஸ்ட்டு பீரியடில் உங்களுக்கு டோட்டலாக 2 எலிமெண்ட் இருக்கும். செகண்ட் பீரியடில் டோட்டலாக 8 எலிமெண்ட் இருக்கும். தேர்டு பீரியடில் 8 இருக்கும். ஃபோர்த்து பீரியடில் 18 இருக்கும். 5th பீரியடில் 18 இருக்கும். 6th பீரியடில் 32 இருக்கும். 7th பீரியடில் 32 இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க பர்டிகுலராக கேட்டிருக்கிறது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அண்ட் 5th இது கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆர்டரில் இருக்கணும். 8, 8, 18, 18ன்றதா அதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா which of the following pair of elements are form the same group of long form of periodic table அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பேரா ஜோடியாக எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலிமெண்ட்ஸில் வந்து எது வந்து சேம் குரூப்பில் ஃபாலோ ஆகுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீசியமும் சீசியமும் கொடுத்துருக்காங்க. மெக்னீசியமும் சீசியமும் கொடுத்துருக்குறாங்க. சீசியம் ஓகேங்களா, சீசியம். செகண்ட் பேரை பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீசியமும் ஸ்ட்ரான்சியமும் கொடுத்துருக்குறாங்க.
தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீஷியமும் குளோரினும் கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சோடியமும் குளோரினும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 வந்து ஃபஸ்ட்டு இதில் மெக்னீஷியம் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் குரூப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வெர்டிக்கலாக இருக்கிறதுல 2 வந்து ஒரே குரூப்பில் ஃபார்ம் ஆகும். இப்போ சீசியம் நமக்கு தெரியும் சோடியம் குரூப்பில் ஃபார்ம் ஆகுது. சோடியம் வந்து 1s எலிமெண்ட்டு, அதில் கடைசியில் சீசியம் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ மெக்னீசியம் சீசியம் ஆன்சர் இல்லை. அதேமாதிரி சோடியமும் இங்கே இருக்குன்னா ஒரே பீரியடில் இருக்கும், குளோரின் குரூப்பில் இருக்காது, பீரியடில் இருக்கும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அது மாதிரி குளோரின் வந்து அந்த பக்கத்தில் இருக்குல்ல, இதுவும் ஆன்சர் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக மெக்னீசியமும் ஸ்ட்ரான்சியமும் தான் ஆன்சரு. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கார்பன் ஃபேமிலி அப்படி சொன்னாக்க இப்போ கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6. அப்போ கார்பனுக்கு நாங்கள் போடுறோம்னு வச்சுக்கோங்க. 1s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறோம், 2s2 2p2ன்னு போடுவோம் இல்லைங்களா? இப்போ கார்பனுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் கார்பன் குரூப் அல்லது கார்பன் ஃபேமிலின்னு சொல்லிடுவாங்க, அந்த குரூப்பில் ஃபார்ம் ஆகக்கூடியதெல்லாம். அப்போ அதுக்குலாம் என்ன இருக்க போகுது? இதே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம என்னன்னு வச்சா இது n-1. அப்போ எப்படி இருக்க போகுது? ns2 np2 n-1 2 இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து நாம் என்ன எடுத்துக்கலாம்? கார்பனோட ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அல்லது அவங்க கொடுத்துருக்க ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல. அப்போ இதுதான் ஆன்சரு, கார்பன். இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க. அட்டாமிக் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஐயூபேக் நேம் வந்து சிம்பிள் கேட்டுருக்காங்க. இப்போ 103 அட்டாமிக் நம்பரு, அதே மாதிரி 109 அட்டாமிக் நம்பரு, அது மாதிரி 114 அட்டாமிக் நம்பரு, அப்புறம் 117 அட்டாமிக் நம்பர். இப்போ இதனுடைய ஐயூபேக் சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஐயூபேக் சிம்பிளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் லிஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லைடை அட்டாச் பண்ணுறேன். இப்போ 1 அப்படின்னு சொன்னாக்கா UN எழுதணும், U. 0க்கு வந்து நில்லு, அப்போ N ஸ்மால் N எழுதணும். 3க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை, அப்போ T எழுதணும். அப்போ U கேபிட்டல் UNT அப்படின்றதா 103. 109க்கு அதே மாதிரி U, 0க்கு நில்லு N, 9க்கு பார்த்தீங்கன்னாக்கா NENN போடுவாங்க, அப்போ E போட்டால் போதுமானது. அதுமாதிரி 114க்கு பார்த்தீங்கன்னாக்கா U, அகைன் U, 4க்கு வந்து குவாடா, அப்போ Q போடணும், குவாடா Q போடணும். 117க்கு பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா U கேபிட்டல் U ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்மால் U, அப்புறம் 7க்கு வந்து செப்டா, அப்போ S. இதுதான் இதுக்கான மேட்சஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எ பிளாக் எலிமெண்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த 1s2 அதே தான், அதில் போட்டு நம்ம F வர வரைக்கும் எழுத வேண்டியதான். 3p 3d 4s 4p 4d, இங்கே 4f இருக்கும். அப்புறம் 5s 5p 5d 5f. நம்ம 4fலேயே வந்துட போகுது, அதனால் நம்ம அதுக்கு மேலே எழுதணுன்றது அவசியம் இல்லை. சரி பார்ப்போம். இப்போ இதை கட் பண்ணோன்னா முதல்ல வந்து 1s வரும், அப்புறம் 2s வரும், அப்புறம் இங்கே 3s ஃபில் ஆகும், அப்புறம் இப்படி ஃபில்லாக இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி ஃபில்லாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இப்படி ஃபில்லாக போகுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க இங்கே 5p முடிஞ்சதும் இங்கே 6s இருக்கும். 6s ஃபில்லாகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் 4f ஃபில் ஆகும். அப்போ 6s வந்து நாம் வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம்னாக்க அப்போ NS, அதில் 0 to 2 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 0 to 2 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க N-1ல் உங்களுக்கு இப்படி ஆகிட போகுது. எப்படி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சராக NS2, அதே தான் N-1 இன்ட்டு D வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 0 1 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. D-2 வந்து 0 to 14 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து 0 1, 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. N-2ல் வந்து 0 to 14 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது F. இதுதான் இதுக்கான ஆன்சர்.